வணக்கம். இது தாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து மரவள்ளி கிழங்கு எறா பிரட்டல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுக்கலாம். வானல் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் கீரி சேர்த்துக்கலாம் 2க்கும். இப்போ கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச 5-6 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்ச மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெட்டி வச்ச ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பிழிஞ்சு விட்டு வதக்கி விட்டுறலாம். க்ளீன் பண்ணி வச்ச எறாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போது க்ளீன் பண்ணி வச்ச எறாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மசாலா கூட கலந்து விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்ச கிழங்கையும் சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கிழங்க. இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கிழங்கு வேகிறதுக்காக கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது கிழங்கு வேகிறதுக்காக தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிழங்கு வேகலை இன்னும். அதனால் மறுபடியும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக வேகிறதுக்காக தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு நிறுத்திட்டு சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். மரவள்ளி கிழங்கு பிரட்டல் இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ஒரு ஸ்டார்டர் மாதிரி வச்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.